கனமில்லை, வழியில் பயமில்லை, சோதனைகளை தைரியமாக எதிர்கொள்வேன் என திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். சமீபத்தில் அமலாக்கத்துறை சோதனை மற்றும் புதிய வழக்குகள் குறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய செந்தில் பாலாஜி தனக்கும் இந்த விவகாரத்திற்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை என கூறியதோடு எஃப்ஐஆரில் தனது பெயர் இல்லாமல் முன்ஜாமீன் பெற்று கையெழுத்திட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் இன்று சோதனை என்ற பெயரில் வந்த அதிகாரிகள் எவ்வித ஆவணமும் இல்லை என கையெழுத்திட்டு சென்றுள்ளதாகவும், உச்சநீதிமன்றத்தில் டாஸ்மாக் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் தற்போது மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். என் மீது புகாரிலும் எஃப்ஐஆரிலும் என் பெயர் இல்லாத சூழலில் விசாரணை என்ற பெயரில் என்னுடைய பெயரை இணைத்து ஒரு வழக்கின் மூலமாக அந்த வழக்கின் மூலம் நான் நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் பெற்று தொடர்ந்து காலையும் மாலையும் காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டு வருகின்றேன். இன்று காலை நான் தங்கியிருக்கக்கூடிய அறைக்கு காவல்துறை வருகை தந்து சோதனை செய்ய வேண்டும் என்று என்னிடத்திலே சொன்னார்கள். தாராளமாக நீங்கள் சோதனை செய்து கொள்ளுங்கள் என்று என்னுடைய அறையை திறந்துவிட்டேன். அவர் முழுமையாக இருந்து சோதனை செய்து அந்த சோதனையின் அடிப்படையில் எந்தவித ஆவணங்களும் இல்லை என்பதை எழுத்துப்பூர்வமாக கொடுத்து என்னிடமும் கையெழுத்து பெற்று அவர்களும் கையெழுத்திட்டு எனக்கு ஒரு நகலையும் வழங்கி சென்றிருக்கின்றார். நெல்லையில் தனியார் பள்ளியில் மாணவனை கடுமையாக தாக்கி சாதி பெயரை சொல்லி திட்டியதாக கூறப்படும் தலைமை ஆசிரியர் மீது மாணவனின் பெற்றோர் போலீசில் புகார் அளித்துள்ளனர். நெல்லையில் உள்ள தனியார் உதவி பெறும் பள்ளியில் இடைவேளையின் போது கழிப்பறை அறையில் மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து 10ஆம் வகுப்பு மாணவர் ஒருவரை தலைமை ஆசிரியர் பிரம்பால் தாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் மாணவர் கை மற்றும் கழுத்து இரத்த காயத்துடன் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தலைமை ஆசிரியர் தங்களை தகாத வார்த்தைகளால் திட்டியதோடு சாதி பெயரை கேட்டு அடித்ததாகவும், கழிப்பறைக்கு செல்வதை விடுத்து தண்ணீர் பாட்டிலில் சிறுநீர் கழிக்க சொல்லி கூறியதாகவும் அதிர்ச்சி தகவலை தெரிவித்தார். இதுகுறித்து மாணவரின் பெற்றோர் நெல்லை சந்திப்பு காவல் நிலையத்தில் புகார் அளித்ததோடு சம்பந்தப்பட்ட தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்தார். சிங்கப்பெண் படை உருவாக்கப்பட்டும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பெண்களை தரம் தாழ்ந்து பேசுவோர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும், ஆட்சி மாறியும் காட்சி மாறவில்லை என்று விமர்சித்தார். அரசு தரப்பில் சிங்கப்பெண் படை உருவாக்கப்பட்டிருந்தாலும் கூட பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை என்று தெரிவித்த சண்முகம், தங்கள் தரப்பு பெண்களை இழிவுபடுத்துவோர் மீது புகார் அளித்தும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என கவலை தெரிவித்தார். மக்களை காப்பாற்ற வேண்டிய காவல்துறை, குறிப்பாக பெண்களை காப்பாற்ற வேண்டிய காவல்துறை, இந்த அரசு ஒரு மாற்றத்துக்கான அரசாக வரப்பட்டது. மக்கள் ஒரு மாற்றம் வேண்டும், ஆட்சி முறையிலே ஒரு மாற்றம் வேண்டும், நல்லாட்சி வேண்டும் என்று ஒரு மாற்றத்துக்காக தான் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்களுக்கு பெருவாரியான வாக்குகள் அளித்து இன்றைக்கு முதலமைச்சராக அமர வைத்து பார்த்திருக்கிறார். அவரும் முதலமைச்சரும் என்ன சொல்லுகிறார்? பெண்கள் பாதுகாக்கப்படுவார்கள், பெண்களுக்கு தீங்கு எழுந்தால், அநீதி இழைக்கப்பட்டால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். என்னுடைய ஆட்சியில் இருந்துதான் சிங்கப்பெண் என்ற படையை இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறார் முதலமைச்சர். ஆனால் இங்கே விழுப்புரம் மாவட்டத்தில் நிலைமை என்ன? காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் விசைப்படகில் விஷவாயு தாக்கி தொழிலாளி உயிரிழந்த நிலையில் 3 பேர் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். காரைக்காலில் இருந்து கடலுக்கு சென்று நேற்று துறைமுகம் திரும்பிய விஜேந்திரனுக்கு சொந்தமான விசைப்படகு மீன்களை இறக்கும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்தனர். அப்போது படகின் உட்பகுதிக்குள் இறங்கிய ஒருவரை விஷவாயு தாக்கி மயக்கம் ஏற்பட அவரை காப்பாற்ற சென்ற மேலும் 3 அடுத்தடுத்து மயங்கி விழுந்தனர். உடனடியாக அனைவரும் மீட்கப்பட்டு காரைக்கால் அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அதில் மயிலாடுதுறை மாவட்டம் சந்திரபாடியைச் சேர்ந்த கதிரவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலும் 3 தீவிர சிகிச்சை பிரிவில் மருத்துவர்களின் கண்காணிப்பில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இச்சம்பவம் குறித்து நிரவி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வாக்குப்பதிவு இயந்திரங்களின் நம்பகத்தன்மையை பரிசோதிக்கவே சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் ஆய்வு நடைபெறுகிறது என மாநகராட்சி ஆணையர் சமீரன் விளக்கம் அளித்துள்ளார். சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் கொளத்தூர் தொகுதியில் பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஆய்வு செய்யப்படும் விவகாரம் குறித்து சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரியும் பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையருமான சமீரன் செய்தியாளர்களை சந்தித்தார். தேர்தல் ஆணையத்தின் ஆணை கிணங்க இந்த சரிபார்ப்பு பணி நடைபெறுவதாகவும், கொளத்தூரை தொடர்ந்து காஞ்சிபுரம் மற்றும் விருதுநகர் மாவட்ட இயந்திரங்களும் ஆய்வு செய்யப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார்.
வேட்பாளர் தேர்வு செய்து கொடுத்த 14 வாக்குச்சாவடி இயந்திரங்கள் வேட்பாளரின் தலைமை முகவர் மற்றும் வெல் நிறுவன பொறியாளர்கள் முன்னிலையில் ஆய்வு செய்யப்படுவதாக கூறிய அவர், முதலில் இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் காண்பிக்கப்பட்டு பின்னர் முழுமையாக அழிக்கப்பட்டு மாதிரி வாக்குப்பதிவு நடத்தப்படும் என மாநகராட்சி ஆணையர் சமீரின் விளக்கம் அளித்தார். செக்கிங் அண்ட் வெரிஃபிகேஷன் CNV என்று சொல்லும் இந்த ப்ராசஸுக்கு இது சென்னையில் கொளத்தூர் தொகுதியில் நடக்குது. பிற மாவட்டங்கள்லையும் காஞ்சிபுரம், விருதுநகர் போன்ற மாவட்டங்களையும் நடக்குது. சிவகங்கை மாவட்டத்துக்கும் இது அப்ளை பண்ணியிருக்காங்க. எலெக்ஷன் பெட்டிஷன் இருக்கனால அது ஆரம்பிக்கல. பட் இது இந்த 4 மாவட்டங்களுக்காக அந்த முதல் இடத்திலிருந்து செகண்ட் அண்ட் தேர்ட் வந்த கேண்டிடேட்டுக்கு இந்த ஒரு ப்ரொவிஷன் உண்டு. 5% வரைக்கும் உள்ள ஓல்டு EVMஸை சரி பார்க்கும் ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க எலெக்ஷன் கமிஷன். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் கொளத்தூரில் 14 தொகுதியை அவங்க கேண்டிடேட்டே செலக்ட் பண்ணி கொடுத்த 14 தொகுதியில் முதல் கட்டமாக 2 தொகுதிக்கான 2 போலிங் ஸ்டேஷனுக்கான பேலட் யூனிட், கண்ட்ரோல் யூனிட், VVPAT சரி பார்க்கும் பணி இது 2 கட்டமாக நடைபெறும். பார்ட் 1 பொறுத்தவரையில் ஒத்தென்டிகேஷன், அந்த பேலட் யூனிட் கொளத்தூர் தொகுதியை பொறுத்தவரையில் 3 பேலட் யூனிட், 36 கேண்டிடேட், நோட்டா உட்பட 36 கேண்டிடேட். குமரி மாவட்டத்தில் விபத்துகளை தவிர்க்கும் பொருட்டு 10 முக்கிய சந்திப்புகளில் AI தொழில்நுட்ப கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. குமரி மாவட்டத்தில் விபத்தில்லா மாவட்டத்தை உருவாக்கும் முயற்சியாக மாவட்ட காவல்துறை சார்பில் 10 முக்கிய சந்திப்புகளில் AI தொழில்நுட்பத்துடன் கூடிய தானியங்கி போக்குவரத்து விதிமீறல் கண்டறியும் கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. நாகர்கோவில் வடச்சேரி பேருந்து நிலையம் அருகில் இதன் செயல்பாட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், கனிம வளங்களை கேரளாவிற்கு தடையை மீறி கடத்துவோர் மீது குண்டர் சட்டம் பாயும் என்றும் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். கனிம வளத்தை பொறுத்தவரை காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுத்துட்டு வரும். நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதுபோல அந்த தடையை மீறி யாருன்னா கனிம வளம் கேரளா கடத்தினால் அவர்கள் மீது நிச்சயமாக குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும். அது மட்டும் இல்லாம MMDR ஆக்டில் நம்ம கேஸ் ஃபைல் பண்ணி அந்த லாரி பறிமுதல் செய்து நிச்சயமா அரசுடைமையாக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும். இல்ல கனிமேலம் அந்த போராட்டம் சட்டத்தை அந்த அனுமதி இல்ல நேத்துல நம்ம லாரிஸ் பொதுவாகவே கடந்த 4 மாதமா கேரளாக்கு இந்த லாரிஸ் போறது கிடையாது. நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்டர்ல டிஸ்ட்ரிக்ட் பார்டர்ல 4 செக் போஸ்ட் இருக்கு, ஸ்டேட்ல 25 செக் போஸ்ட் இருக்கு. அந்த 25 செக் போஸ்ட்லயும் நம்ம 24/7 போலீஸ் போட்டு தீவிரமா கண்காணிச்சுட்டு வரோம். அதனால எந்த விதமான வயலேஷன்ஸ் நடக்கிறதுக்கு இல்ல. அப்படி தடையை மீறி ஒரு லாரி போச்சுன்னா கண்டிப்பா அது பறிமுதல் செய்து நிச்சயமா அதுல கடத்துவோர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்திற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.